அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் தகவல் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க வாழ்க வாழ்க. வருகின்ற 2025 வரவேற்போம். 2024க்கு விடை கொடுப்போம். ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டுகள் பிறந்து கொண்டிருக்கின்றன, வருடங்கள் முடிந்து கொண்டிருக்கின்றன. ஆரம்பம் சிறப்பாக இருந்தால் முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். இதுதான் விஷயம். மனிதனிடம் அதிகமான பாசிட்டிவ் எண்ணங்கள் அலைகள் இருக்குது அப்படின்னா அவன் அதிக சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். பட் இந்த ஆண்டு 2025 வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது? ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தோடு தகவல் கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது. ஆமாம், இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வருட கிரகங்களை மையப்படுத்தி தான் ஒரு வருடத்தினுடைய பலனை நம்ம சொல்ல போகிறோம். ஆமாம், மெயினாக குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம். பட் அடுத்து ராகு கேதுக்களினுடைய பயிற்சிகள், அடுத்து சனி பகவானுடைய பயிற்சிகள். இந்த 3 பெயர்ச்சிகளுமே இந்த 2025 நிகழப்போகிறது. ஒரு வருடம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சியாகவும் 2 கிரகங்கள் பயிற்சி இல்லை அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே வரும். இந்த 2025 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது 6 கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை மீன ராசியிலே சஞ்சரிக்க போகின்றது. இப்படி இந்த 6 கிரகங்களினுடைய காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் சஞ்சரிப்பதாலையும் இந்த 3 கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுலையும் இந்த நாட்டிலையும் சரி, மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, 12 ராசிக்கும் உலகளாவிய விஷயத்துக்கும் பல மாற்றங்களை உருவாக்குவதற்காக இந்த 2025 நமக்கு வருகின்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஏதாவது கடைபிடிக்க வேண்டும், அல்லது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்னிலேருந்து ஒரு கோரிக்கை எடுத்துக்கிறேன், இதில் தீர்க்கமாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஆரம்பிக்குது. அந்த நாள் அது தன்னுடைய மனதளவில் ஒரு இறுகமாக செயல்படுகிறதா அப்படின்னா அது ஒரு 2-3 நாட்கள், ஒரு மாதத்திற்குள்ளே அது கலைந்து போகின்றது. இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எவர் ஒருவர் எடுத்த முடிவில் தீர்க்கமாக நிலையாத்தன்மையாக இருந்து செயல்படுத்துகிறாரோ அவர் தன்னுடைய வாழ்நாளிலே பல சோதனைகளை வந்தாலும் கடந்து சாதனையாளராக மாறுகின்றார். இதுதான் தத்துவ மேதைகள் அனுபவம் வந்த பாதைகளாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஜெயித்தவர்கள் சொல்லக்கூடிய வரலாறும் இதுதான். யார் ஒருவர் அதீத வரலாற்றில் இடம் பிடிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை மிக மிக கடினமான பாதையை சந்திக்காமல் வந்திருப்பது கிடையாது என்றுதான் உண்மையான கருத்து. மனிதனுடைய வாழ்க்கையே பல தடைகளை உடைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வரலாற்றுகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை சமுதாயம் சார்ந்த சீர்திருத்த பணியில் சில பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆன்மீகம் சார்ந்த பணிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆக இரு காரகத்துவமே ஒன்றுதான். இது எல்லாமே மனிதர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டிதான் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையை பொறுத்து அவர்கள் ஒழுக்க சீலராக இருக்கிறார்கள். இதுதான் இந்த தத்துவம். சரி, இந்த 2025 இந்த குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா 14/5/2025 சித்திரை 31 விசுவாச அடுத்த ஆண்டு தை மாதம் புத்தாண்டுக்கே இந்த குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறதும், பட் 29/3/2025 இந்த குரோதி ஆண்டிலே பங்குனி 16ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறது, மகர கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறது. 18/5/2025 விசுவாச ஆண்டு வைகாசி மாதம் 4ஆம் தேதி இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது. மீன ராசியிலிருந்து ஆன்டி கிளாக் வாய்ஸில் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. கன்னி ராசியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சிகள் 2025 மிகப்பெரிய அலாவிதிய மாற்றங்களை உருவாக்கும், உலகளாவிய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நவீன முறைகளை உற்பத்தி பண்ணும்,
ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரும், பல போராட்டங்களையும் இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்ற கான்செப்டில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் உண்மையான கருத்து. சரி, 12 ராசிக்கும் எப்படி இருக்குது, முதல்ல இந்த காலத்திற்கு எப்படி இருக்குது? எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒரு ஆண்டு குறிப்பிடப்பட்டக்கூடிய நியூமராலஜி பிரகாரம் நம்பர் முதல்ல எடுத்துக்கிறோம், 2025. அப்போ இவ்வளோ காலம் 2024. அப்போ 25 என்பது என்ன கொடுக்கிறது? வாதங்களை கொடுக்கிறது. ஆமாம், நிறைய ஆர்குமெண்ட்ஸ். ஆமாம், ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். ஆமாம், எடுத்ததெல்லாம் பேச்சாற்றல் வெளிப்படும். எதற்கெடுத்தாலும் ஒரு மூமெண்ட் அப்படின்னா, ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அமைதி இன்மை ஏற்படும். எதிர்த்தரப்பான உடனே பதில் சொல்கிறது, அவர் யோசிக்கிறதும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, சச்சரவுகள், விவாதங்கள், ஆர்குமெண்ட், போர்கள் நடைபெறும். ஆமாம், ஒரு நாட்டோடு ஒரு நாடு போர்கள் நடைபெறும். தான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு நினைக்கிறத அணு ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே வரும். ஆமாம், நவீன முறை கண்டுபிடிப்பாகும். பண பரிமாற்றம் மாறுதலை கொடுக்கும். ஆமாம், நம்ம எல்லாம் கேஷில் சில்லறையாக கொடுத்துன்ற காலங்கள்லாம் மாறும். ஆமாம், நவீனமயமாக்கப்படும். யாருமே பணம் வேறொரு முறையில் பரிமாணம் ஆகும். ஆமாம், இந்த விஷயங்கள்லாம் 2025 நடக்கும். ஆமாம், மத கலவரங்கள் வெடிக்கும். ஆமாம், மத கலவரங்கள் கட்டாயம் வெடிக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம், மிகப்பெரிய ஒரு மத ஆலயம் ஏதோ ஒரு காரணத்தால், நீதிமன்றத்தாலோ அல்லது குழப்பத்தாலோ பல போராட்டங்களை சந்திக்கும். கண்டிப்பாக நடக்கும். போலி மத போதகர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள், சட்டத்தின் முன் நிற்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கபடதாரிகள் ஏமாற்று வேலை செய்பவர்கள், நவீனமயமாக்கி ஏமாற்று வேலைகளில் நிறைய தொழில்நுட்பங்கள் உள்ள வரும். இதெல்லாம் நிறைய வரும் இந்த ஆண்டு 2025. அதனால் மக்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கை காலத்தில் இந்த காலத்தோடு தன்னை பயணிப்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அது எப்படி டெக்னாலஜி வாய்ஸாக நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோமோ அந்த டெக்னாலஜி நம்ம எப்படி பயன்படுத்தி இனி நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிறது, அதெல்லாம் நீங்கள் அதோடு கலந்துக்கணும். நான் இன்னும் 1998 இருக்கிறேன், 18 இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் கல்ச்சரும் மாறி தான் வேலை செய்யணும் அப்படின்றதையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த புத்தாண்டானது குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதமை திதி உத்திராட நட்சத்திரத்தில் ஜனனம் ஆகுது. ஆக்சுவலாக பஞ்சாங்க முறைப்படி நம்ம சித்திரை தான் புத்தாண்டாக சொல்கிறோம். இது ஆங்கில அடுத்த ஒருடைய விஷயம், ஆங்கில புத்தாண்டு. அப்போ உலகளாவிய மக்கள் ஒன்று சேர கொண்டாடப்படக்கூடிய விதி எல்லாருக்கும் மைண்ட் செட்டில் இருக்கும். 2024, 2025 இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்? நான் போன வருஷத்தில் நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருக்கேன், நிறைய முயற்சிகள் செஞ்சேன், எல்லாத்துலேயும் நான் எண்டுக்கு போயிட்டு நான் திரும்பி வந்திருக்கேன், ஏதாலும் என்னை டச் பண்ண முடியல. பட் இந்த வருஷம் நான் பல எய்ம்ஸ் வச்சுருக்கேன், கனவுகளோடு செயல்படுறேன், இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. 12 ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த வருடத்தினுடைய கோச்சார ரீதியாகவும். பட்டு வருட கிரகங்களுடைய பேச்சுகளை மையப்படுத்தி உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லலாம். வாங்க, புத்தாண்டு பலன்களை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த வருடம் நம் வெற்றியை தேர்ந்தெடுக்கும் வருடமாக அமைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம். கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலைத்திருக்கட்டும், அனைவருக்கும் சந்தோஷம் உருவாகுவதாக. இந்த 2025 கடகராசி வருட கிரகங்களான ராகு, கேதுக்கள், குரு பகவான், சனி பகவானுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விடுதலை தருகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல எடுத்துக்கலாமான்னா 100% எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள், எதற்கெடுத்தாலும் வம்பு வழக்குகள், அசிங்கங்கள், அவமானங்கள், கடன்கள், சண்டை, சச்சரவுகள் இதெல்லாம் சூழப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு விடுதலை பெறும் விதமாக இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அமைந்து விட்டது. இந்த 2025 சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு. பட் எப்பயுமே திரிகோண ஸ்தானத்தில் அது அசுப கிரகங்களாக இருந்தாலும் நன்மையை தருகின்றன அப்படின்ற ஒரு விதிகளை நாம் இந்த ஜோதிடத்தில் எடுத்துக்கொள்ளலாம்.
அப்போ பாக்கியஸ்தானத்தில் அமரப்பெறக்கூடிய சனியால் உங்களுக்கு யோக பலன்கள் உருவாகப் போகிறது. குடும்பத்தில் சந்தோஷங்கள் தாண்டவமாடுகிறது. திருமண காலங்கள் நடைபெறும். சந்தோஷம் அப்படின்னாலே அனைத்து வித சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதுவும் பாக்கியம் என்றாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாவகத்தில் சனி பகவான் போகிறச்சே குருவோடைய இடத்துல சனி போனால் தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பை கொடுக்கிறதே. அதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேணாம். ஒரு விதியை ஒரு விதி வெல்லும், ஆனால் அது ஒரு விதி நடந்தாக வேண்டும் அப்படின்ற கான்செப்டும் ஜாதகத்தில் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. பட் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை அஷ்டம சனியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 12ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவால் உங்களுக்கு பதவி சுகங்கள் கிடைக்கப் போகிறது. பதவி என்றால் அரசியல் துறை மட்டுமல்ல, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் பதவிகள் உண்டு. அப்போ சமுதாயம் சார்ந்த பணிகளா பதவிகள் உண்டு. அப்போ அலுவலக சார்ந்த பணிகளா அங்கும் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுவீர்கள், பதவிகள் உண்டு. அப்போ அரசியல் தலைவர்களாக உங்களுக்கு முக்கிய பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2025 அமையப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் இனிமையாகவும் நன்மையாகவும் நல்ல ஒரு கலத்திரம் அமையப்போகிறது. ஆமாம், எப்பயுமே கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் 7க்குரியவன் சனி பகவான் தான். அப்போ அந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுனால இந்த திருமண வாய்ப்புகள் எல்லாம் தள்ளி தள்ளி போகக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு திருமண அமைப்புகள் இப்பொழுது நல்லபடியான ஒரு வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கின்றன அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக இந்த வருடம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாக்கு பலம், இந்த கவிதை எழுதுபவர்கள், கட்டுரையாளர்கள், இந்த ஆர்டிக்கல் அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், கம்யூனிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா எல்லாமே, இந்த வக்கீல்ஸ், ஜட்ஜி, இந்த அதிகாரத்துறை, வாக்கு பலம் மிக்க துறை, பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லப்படும். இவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட போகிறீர்கள். உங்களுக்கு அரசு சார்ந்த உரிய மரியாதைகள் கிடைக்கப் போகின்றன அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி. ஆமாம், இப்போ தான் உங்களுடைய சூழ்நிலையை உங்களுக்கு புரிஞ்சிக்கும். ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குது, நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தை தேடி ஓடுறோம், லட்சியத்தை தேடி பயணிக்கிறோம். அப்போ எப்படி பயணித்தால் நம்மளுடைய லட்சியம் நிறைவேறும், நம்மளுடைய நோக்கம் வெற்றி பெறும்ன்ற சிந்தனைகள் எல்லாமே இந்த 2இல் வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசியாக உங்களை வடிவமைக்கப் போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் சனி பயிற்சி ஆகிட்டாரே, 8ஆம் இடத்தில் ராகு வரார் அப்படின்ற ஒரு காலகட்டம் வருதே. அப்போ யாராவது ஒருத்தர் 8ல் பயணிச்சுட்டே இருக்கிறாங்களே, அப்போ அசுப கிரகங்கள் 8ஆம் இடத்துல பயணிப்பது சிறப்பு இல்லையா? அந்த கேள்விகள் எல்லாம் உள்ளே வரும். 8ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் காலம் உங்களுக்கு மாந்திரீகத்தோடு தொடர்புகள் வரும். ஆமாம், மாந்திரீகத்தோடு தொடர்புகள் ஏற்படும். வம்பு வழக்குகளில் இருந்து, எப்படிப்பட்ட வழக்குகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலையாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் கொடுத்துருவார். அதற்கேற்ற வாய்ப்பு வம்பு வழக்குகளையும் கொடுப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நேராக பயணிச்சே இருக்கணும், நம்ம வண்டியை மட்டும் பார்த்து டிராஃபிக் போலீஸ்காரன் அடக்கிறான். அப்போ 8ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு இந்த வேலையை செய்வார். அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கும் உண்டான ஆட்களையும் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. பட் எப்படிப்பட்ட வழக்குகள் வம்புகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடக்கூடிய குணங்கள், ஆற்றல்கள் உங்களுக்கு இப்பொழுது உருவாகப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், நுணுக்கமான அறிவுகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த சாஃப்ட்வேர் துறையெல்லாம் இருக்கிறா இல்லையா? ஆமாம், நுண்ணறிவுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கணினி மயமாக்கப்பட்ட இந்த உலகளாவிய விஷயத்தில் இன்னும் மேற்படுத்தப்பட்ட அறிவுஜீவிகள் உங்களுடைய ராசியில் உருவாகப் போகிறார்கள். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் கடகராசிக்கு நல்லது. விஞ்ஞானத்துறையில், ஆராய்ச்சித்துறையில், உளவுத்துறையில், அணு ஆராய்ச்சித்துறையில், அகழ்வாராய்ச்சித்துறை, இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி நண்பர்களுக்கு எல்லாமே 8ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு ஞானத்தையும் தெளிவையும் பண்புகளையும் உணர்த்தப் போகிறது. உங்களை யார் என்று உங்களுக்கு நிரூபித்து காட்டப் போகிறது. இந்த 2025 நீங்கள் யாருன்னே உங்களுக்கு இப்போ தான் ஐடென்டிஃபை மார்க் உண்டாகும். நமக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்குதா, இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த 2025 உங்களுக்கு கொடுக்கும். 100% வளர்ச்சி அடையக்கூடிய காலம் 2025க்கு. அதற்குண்டான மனதளவிலும் உடல் அளவிலும் நீங்கள் தகுதியாக்கி கொள்ளுங்கள், முதல் விசேஷம். பட் அதற்கேற்ற மாதிரி வரக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தருகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. பட் உங்கள் புத்திரர்களால் மிகப்பெரிய ஒரு அலாவிதிய வளர்ச்சிகள் உண்டு. ஆமாம், பணபரஸ்தானத்தில் ஒரு சேவிங்ஸ் உண்டு. இவ்வளோ நாளாக எனக்கு சேவிங்கே இல்லை,
எங்கிட்ட வருமானத்துக்கு ஏற்ற செலவுகள் சரியாக இருக்குது, ஒரு ரூபா கூட நிற்கலை அப்படின்றவங்களுக்கு கூட இந்த 2025 கடகராசி என்பவர்களுக்கு சேவிங்ஸை உருவாக்கி தரப்போகிறது. தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மகாலட்சுமி உங்கள் குடும்பத்தில் தாண்டவம் ஆடப்போகிறாள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு செயல்கள் இருக்குமே தவிர உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸையோ நிறைய ஒரு அசிங்க அவமானத்தையோ கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு நடைபெறாத வண்ணம் எங்களுடைய வாழ்க்கை 2025 அமையும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் புது வாகனம் வாங்குவதற்குண்டான சூழல்கள் எல்லாமே நடக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பெரிய மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் உருவாகும். படிப்படியான வளர்ச்சி பதவிகளை கொடுக்கும். அரசியல் துறையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய தொலைதூர பயணங்கள் வெற்றி அடைந்து முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட்டு மளிகை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வளர்ச்சி பெறும் கடகராசியில். ஆமாம், இந்த அண்ணாச்சின்னு சொல்லக்கூடிய இந்த மளிகைலாம் வச்சுருக்காங்க இல்லையா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ். விவசாயம் சார்ந்த துறைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி இந்த கடகராசி கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. விவசாய சார்ந்த துறையில் நவீனமயமாக்கப்பட்ட விதைகள் கண்டுபிடிக்கப்படும். ஆமாம், ஊடுபயிர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குறுகிய காலத்தில் பணப்பயிர்கள் உற்பத்தி பயிர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். விவசாயம் சார்ந்த முதலீடுகள் அதிகமாக அரசுகள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆமாம், மானிய வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசே அதை முன்னின்று செயல்படுத்தி கொடுக்கும். இந்த கடகராசினருக்கு விவசாயம் சார்ந்த துறை, பண்ணை சார்ந்த துறை, பெட்ரோலியத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏறுமுகம் இந்த வருஷத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், நவீனமயமாக்கப்பட்ட துறையில் ஊடகத்துறை, ஜேர்னலிஸ்ட்டு, இந்த மொபைல் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், உங்களுக்கு எல்லாமே அந்த நிறுவனமே உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுடைய இன்புட்டை பயன்படுத்தி, உங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு உண்டான உதவிகள் செய்வாங்க, இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க, சம்பள உயர்வு பண்ணுவாங்க, கூடுதலான ஆள்களை சேர்ப்பார்கள். உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2025 உங்களுக்கு அமைத்து தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசாங்கத்துறையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதற்கேற்ற தகுதிகள் முழு திறனாக நீங்கள் செயல்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. இந்த 2025 கடகராசியினுடைய வாழ்க்கை அலாவித வெற்றி, அலாவித மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மகன்கள் அனைவருடைய சந்தோஷம் பெருகட்டும். வாழ்க 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 வாழ்க.